ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் நான் உங்கள மீட் பண்ண போறேன். இன்னைக்கு வந்து நம்ம மட்டன் கிரேவியும், மட்டன் சுக்காவும் எப்படி பண்றதுன்றத நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இந்த 2 ரெசிபியுமே நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்றத தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து மட்டன் கிரேவிக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். மட்டன் கிரேவிக்கும், மட்டன் சுக்காக்கும் ஃபர்ஸ்ட்டே 2மே தனியா எடுத்து மஞ்சள் போட்டு, உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. கிரேவி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சைட் சுக்காவுக்கு வந்து நான் குக்கரில் விசில் விட்டுட்டேன்னா, அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றத தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து மட்டனை வந்து நம்ம குக்கரில் போட்டுட்டு கூடவே கொஞ்சமாக சுடு தண்ணி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து விசில் விட்டுடலாம். மட்டன் கிரேவி அண்ட் சுக்கா 2க்குமே வந்து சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு. கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நம்ம வந்து விசில் விட்டுறலாம். நான் வந்து மட்டன் இன்றைக்கி 10 விசில் விட்டுருந்தேன். இப்போ வந்து மட்டன் கிரேவிக்கு தேவையான மசாலா ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக வந்து தேங்காய்ச்சில், அதுக்கப்புறம் சீரகம், சோம்பு, மிளகு, மல்லி, பட்டை, அன்னாசிப்பூ, கல்பாசி இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கடலெண்ணெய் பேனில் ஊற்றிட்டு ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் தேங்காய்ச்சில், நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சோம்பு, சீரகம் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக கடைசியாக கசகசா சேர்த்து வதக்கணும். அப்படின்னா தான் நான்வெஜ்ஜுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபைனலாக வந்து ஆற விட்டுறலாம். இதை எடுத்து ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்தால் நல்லா பேஸ்ட் ஆகிடும் நம்மளுக்கு. எகெயின் அதே பேனில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நல்லெண்ணெய் கொஞ்சம், கடலெண்ணெய் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா ஒரு கை கொத்து அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து எடுத்து கட் பண்ணி சேர்த்தாச்சு. கூடவே கருவேப்பிலையும் ஃப்ளேவருக்கு போட்டாச்சு. நல்லா வதக்கி விட்டுலாம். இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தக்காளி வந்து நான் பேஸ்ட்டை அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். பீஸாக இருந்தால் வந்து ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. சரி, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன், க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை நல்லா சேர்த்து பரட்டி விட்டுறணும். இப்போ போட்ட எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் குழம்புத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சள் தூள் ஆல்ரெடி போட்டு கழுவுனதுனால சேர்த்துக்கல. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கிட்டேன். எப்போயுமே நான்வெஜ்ஜுக்கு வந்து நம்ம பெப்பர் தூள் போட்டோம் அப்படின்னா வந்து கவுச்சி ஸ்மெல் வந்து அது எடுத்துரும். அதனால நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து குக்கர் மூடியை மேலே போட்டு கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விடலாம். அது லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்போட டேஸ்ட்டே. பட் ரொம்ப நிறைய சேர்த்துக்கிட்டாலும் அது வந்து இனிப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால் நம்ம எடுத்திருக்க மட்டன் அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு. எனக்கு வந்து குழம்புக்கு எப்போயுமே தேங்காய்ச்சில் நிறையா சேர்த்தா பிடிக்காது. தேங்காய்ச்சில் சேர்க்காம டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு மறுபடியும் நம்ம மூடியை மேலே லைட்டாக போட்டு மூடி வச்சுட்டா நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம விசில் விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பார்க்க பெரிய ப்ரொசீஜர் மாதிரி தெரியும். சொல்லும்போதும் ஐயோ இவ்வளோ வேலை இருக்கான்ற மாதிரி தெரியும். பட் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டா அது ரொம்பவே ஈஸி தான். என்ன சின்ன வெங்காயம் அண்ட் இஞ்சி பூண்டு மட்டும் நம்ம முந்தின நாளே உரிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் அரைச்சி போடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எஸ்பெஷலி மட்டன் குழம்புக்கு எனக்கு கொத்தமல்லி லாஸ்ட்டாக தூவி விடுறது சுத்தமாகவே பிடிக்காது. அது ஃப்ளேவரையே மாற்றி விட்டுரும் அந்த மட்டன் டேஸ்ட்டுக்கும் கொத்தமல்லிக்கும். ஸோ அதனால் நான் எப்போயுமே லாஸ்ட்டாக கருவேப்பிலை தான் தாளித்து போட்டு சேர்த்துப்பேன். இப்போ வந்து ஃபைனலி குக்கரை போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நான் இன்றைக்கி ஒரு 7 to 8 விசில் விட்டுட்டேன். எப்போயுமே சிம் அண்டு ஹை அப்படின்றத கன்ஃபியூஸ் பண்ணாமல் நான் வந்து ஒரு மீடியமாக விசில் வச்சு எடுத்துடுறது தான். இப்போ பாருங்கள், எண்ணெய் மிதந்து சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இவ்வளோ தண்ணி ரேஞ்சில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் ஓகே. இதை விட கட்டியாக பண்ணுறதுனால நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் லைட்டாக இதை விட கெட்டி பண்ணிக்கிறேன். கொதிக்க விட்டதுக்கப்புறமா சூப்பராக கெட்டியாக நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம போட்டு சாப்பிட வேண்டியதுதான். இந்த குழம்பு கூடயே நம்ம இன்றைக்கி மட்டன் சுக்கா ரெசிபி செய்ய போகிறோம். மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து பட்டை, அன்னாசிப்பூ, அப்புறம் ஒரு கிராம்பு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து சின்ன வெங்காயம் நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். சுக்காவுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இது வதங்கிறதுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகாமல் கொஞ்சம் பிங்கிஷ் கலரில் வரும்போதே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கணும். ஆல்ரெடி நம்ம குழம்புக்கு அரைச்சோம் இல்லைங்களா, அதில் மீதி இருக்கிற பேஸ்ட்டை சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுற வேண்டியதான். நான் வந்து குழம்பு அண்ட் சுக்கா 2க்கும் சேர்த்து தான் அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தேன். கூடவே வந்து குழம்பு தூள் 2 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், அப்புறம் பெப்பர் தூள் 1/2 ஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஃபைனலாக தான் இதுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கணும். அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பொடியோட பச்சை ஸ்மெல்லாம் போகிறதுக்கு தண்ணி ஊற்றணும். அதுக்கு பதிலாக நான் வந்து மட்டன் வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக முதல்ல ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறேன். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அதுக்கப்புறமா நான் நான்வெஜ்க்காகவே ஸ்பெஷலாக அரைச்சி வச்சுருக்க ஒரு மசாலாவை தான் ஆட் பண்ணுவேன். ஸ்பைசஸ் எல்லாம் அரைச்சி வச்சுருக்குது. ஸோ இந்த பொடியோட ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சூன் வந்து இந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து தண்ணியெல்லாம் கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வந்து வேக வச்சுருந்த மட்டன் எல்லாத்தையும் சேர்த்துக்க வேண்டியதான்.
இதுக்கப்புறமா நம்ம சேர்த்தோன்னா தான் நம்மளுக்கு வந்து கொதிக்க விடும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். மட்டனோட அந்த ஃப்ளேவரும் நல்லா வந்து பிடிச்சிக்கும். ஆல்ரெடி நம்ம மட்டன் சுக்காவுக்கு வேக வைக்கும்போதே நம்ம வந்து உப்பு சேர்த்துருப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நல்லா கொதிச்சு இது ட்ரை ஆகிற வரை நம்ம விட்டுறணும். நல்லா வந்து அது அப்பப்போ நம்ம பரட்டி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து அடிப்பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடும். தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து அப்பப்போ நம்ம வந்து பரட்டி விடணும். இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெப்பர் தூள் அண்டு கருவேப்பிலை சேர்த்தா நம்மளுக்கு அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பர்பாக இருக்கும். இந்த ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி வந்திருந்துச்சுன்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் இது என் ஹஸ்பண்டோட ஆல் டைம் ஃபேவரட் ரெசிபி. அதனால தான் நான் இன்றைக்கி உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. சுக்காவை வந்து இந்த ஸ்டேஜில் போட்டு ரைஸில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக தான் இருக்கும். நான் வந்து இன்னமும் கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்றதுக்காக நல்லா ட்ரை பண்ணி விட்டுட்டேன். நம்ம ஷார்ட்ஸுக்காக எடுத்த ரெசிபி அப்படின்றனால நம்மளுக்கு வந்து கிளிப்பிங் இந்த மாதிரி வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மட்டன் சுக்காவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மட்டன் கிரேவிக்கு தாளித்து போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கடலெண்ணெய், கடுகு, உளுந்து, அதுக்கப்புறமா ஒரே வத்தல், அப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து குழம்புல தாளித்து போட்டுக்கலாம். தாளித்து போட்டால் அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வந்து செய்கிற ரெசிபி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வீட்லேயும் வேரியாக தான் இருக்கும். பட் எல்லாமே வந்து நான்வெஜ் அப்படின்னாலே டேஸ்ட் ஃபைனலி நல்லா வந்துடும். அந்த இஞ்சி பூண்டு தான் நம்மளுக்கு சோர்ஸுன்னே சொல்லணும். ஸோ இஞ்சி பூண்டு சேர்த்தாலே அந்த நான்வெஜ் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கும் நம்ம வெஜ்ஜு ரெசிபி செஞ்சால் கூட. அவ்வளோதான், தாளிச்சும் போட்டாச்சு. நான் இப்போ தாளிச்சு போட்ட கரண்டிலே வந்து நான் எக்கும் வந்து செஞ்சுக்கிறேன். முட்டை வந்து எனக்கு எப்போயுமே பாயில்டு எக்கை விட இந்த மாதிரி ஆம்லேட்டாக போடுறது ரொம்ப பிடிக்கும். கூடவே பெப்பர் அண்ட் உப்பு மட்டும் போட்டு சூப்பரான எக்கும் ரெடி பண்ணியாச்சு. என்னோடய சண்டே லஞ்ச் வந்து இப்படி தான் போச்சு. இந்த மாதிரி சண்டே லஞ்ச் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நான்வெஜ் ரெசிபீஸ் நான் ரொம்பவே லிமிட்டடாக தான் போட்டிருப்பேன். இனிமேல் கண்டிப்பாக வந்து வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக போடுறேன். உங்களுக்கும் பிடிக்குன்றதை நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணால் தான் என்னோடய சேனலில் உடனுக்குடனும் அப்டேட்ஸ் வரும். அவ்வளோதான், இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாடா பபாய்.